டெல்லிக்கு ஒரு தடவை ப்ராஜெக்ட்டு ரிவ்யூ ப்ரெசன்டேஷன் கூப்பிட்ருந்தாங்க. அது நாங்கள் வந்து டைரெக்டாக எங்களுக்கு ஃப்ளைட் கிடைக்கல. மறுநாள் ப்ரெசன்டேஷனு. அப்போ எங்களுக்கு டைரெக்டாக டெல்லிக்கு ஃப்ளைட் கிடைக்க எங்கேயோ போயிட்டு அங்கே நாங்கள் தங்கிட்டு அப்புறம் கனெக்ஷன் ஃப்ளைட்டை பிடிச்சி தான் போகணுன்ற மாதிரி. அப்போ நைட்டு 12 1 மணிக்கு போய் அந்த இடத்துல இறக்குறோம். அந்த எந்த இடம்னு இப்போதைக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ வந்து அவங்களே ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க. அதுக்கு நீங்கள் பே பண்ணணும். அதுவும் நாங்கள் பே பண்ணிட்டோம். அங்கே போய் உள்ளே போகிறோம். இங்கே வந்து ஃப்ளைட்டில் ஏதோ சாப்பிட்றதுக்கு கொடுத்தாங்க டின்னர். அது எங்களுக்கு பத்தலை. அப்போ எங்கேயாவது சாப்பிட்ணுன்னு போகிறப்ப அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்கேயும் வெளியெலாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே நாங்கள் ஃப்ளைட் விட்டு இறங்குறப்பயே, நீ நேராக வந்து உங்கள் ரூமுக்கு போயிருங்க, எங்கேயும் அலைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. சரின்னு போய் ரூமில் இருந்தோடனே நைட்டு நாங்கள் இருந்த ரூமில் வந்து ஒரு ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் இருந்தது. அதில் வந்து நிறைய கூல்ட்ரிங்க்ஸு, சாப்பிட்ற சாக்லேட்ஸு நிறையா இருந்தது. இப்போ நம்மளுக்கு தெரியுது. அப்போ எங்களுக்கு என்னென்னாங்க, சரி இங்கே தங்குறவங்களுக்கு தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு கண்ணா பின்னான்னு எங்களுக்கு பசி வேறையா எடுத்து சாப்பிட்டோம். சிரிச்சுக்கிட்டே எங்களையாடா இறக்கி விட்றீங்க, சாப்பிடலன்னு நாங்கள் 2 பேரும் போட்டி போட்டு அங்கேருந்த நட்ஸு ப்ளஸ்ஸு கூல்ட்ரிங்க்ஸு நிறையா சாப்பிட்டுட்டோம். கடைசியில் காலையில் எங்களுக்கு 4:30க்கா ஃப்ளைட்டு. அப்போ நாங்கள் வெக்கேட் பண்ணிவிட்டு வர்றோம். அங்கே ரிசப்ஷன் வந்தவுடனே அவன் வந்து ஒரு பில்லு கொடுக்குறான். நாங்கள் ஏற்கனவே அந்த ரூமுக்கு பே பண்ணியாச்சு. அந்த பில்லு கேட்குறான். அது கிட்டத்தட்ட 6,000 ரூபாய்க்கு நாங்கள் அந்த கூல்ட்ரிங்க்ஸு, நட்ஸு, சாக்லேட்ஸு இதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். அதுக்கு கொடுக்க சொல்லி நான் அவர் முகத்தை பார்க்குறேன், அவர் என் முகத்தை பார்க்குறாப்புல. ஏன்னா எங்கள் கையில் வந்து அதிகமாக மணி இல்லை. ஏன்னா 6,000 ரூபா டக்குன்னு கேட்டால் எப்படி நாங்கள் கொடுக்குறது? இப்படி 2 பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறோம். சிரிச்சுன்னா பெரிய அப்செட்டு, என்ன பண்ணுறேன்ட்டு. அப்புறம் நல்ல வேலைக்கு நான் வந்து என்னுடைய ஏடிஎம் கார்டு வச்சுருந்தேன். அப்புறம் அதை வச்சு 6,000 பே பண்ணியாச்சு. இந்த மாதிரி சில விவகாரங்கள் நாங்கள் வந்து அதெல்லாம் சும்மா ரூமில் இருந்தால் நம்ம தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு தான் வச்சுருக்காங்கன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் இப்போ ரூமில் வச்சுருந்தா அது என்னென்ன எடுத்து சாப்பிட்றோமோ அவன் கால்குலேட் பண்ணி நம்மக்கிட்ட காசு வாங்கிக்குவான்ட்டு. ஆனால் அப்போ தெரியலையா இதெல்லாம் வாழ்க்கையில். நாங்கள் வந்து டெல்லி போய் ப்ரெசன்டேஷன் முடித்த பிறகு இங்கே காலேஜ் வந்த உடனே நம்ம நண்பர்கள்ட்ட சொல்லி சிரித்தான். ஏன்னா இதெல்லாம் எங்களுடைய அறியாமை தானே. இது மாதிரி நிறையா நடக்கும்.